ஸ்டூடெண்ட்ஸ் லெசன் நம்பர் 8ல நம்ம இருக்கோம் கரெக்டாக. லெசன் நம்பர் 8ல எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 4 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் உங்களுடைய வேல்யூ வந்து 150 வாட் லேம்ப். அப்போ பவருடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150 வாட். எல்லாமே ஸ்ட்ரைட்டாக எஸ்ஐ யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ பவரோடைய யூனிட் வந்து வாட்டு, எஸ்ஐ யூனிட்டில் இருக்குது. எமிட்ஸ் அ லைட் ஆஃப் மீன் வேவ் லெங்த் 5500 ஆம்ஸ்ட்ராங். அப்போ லேம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5500 கரெக்டாக ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங்னா என்னது? இன்டூ 10 to the power of -10 மீட்டர். ஓகேவா? இஃப் த efficiency is 12%. efficiency எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 12%. efficiencyயோட சிம்பிள் என்னது? ஈட்டா. கரெக்டா? அப்போ 12% அப்படிங்கிறது என்னது? 12/100ன்னு அர்த்தம். 12/100. அப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் photons emitted by the lamp in 1 second. அப்போ நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, they are asking us to find a small n value. ஓகேவா? இந்த ஸ்மால் என் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்ணணும்னு நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1ல் இந்த ஃபார்முலாவே நம்ம டிரைவ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்போம். என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு பவர் பை எனர்ஜி. கரெக்டாக? பவர் பை எனர்ஜி. இதை நம்ம எப்படி அடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா, பவர் பை எனர்ஜியோடைய ஃபார்முலா என்னது? E is equal to h nu, ஆர் இது என்னன்னு சொல்ல நம்ம hc by லாம்டான்னு போடுவோம். அந்த லாம்டா மேலே போச்சுன்னா இப்படி வந்துடும். கரெக்டாக? அப்போ இதுக்கு நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பவரோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 150. கரெக்டாக? அடுத்து லாம்டாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5500. கரெக்டா? இன்டூ 10 to the power of -10. கரெக்டா? போட்டாச்சா? சூப்பர். டிவைடட் பை ஹெச்ங்கிறது என்னது? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டா? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னது? 6.626 இன்டூ 10 to the power of -34. எஸ், போட்டாச்சு. அடுத்து சி உடைய வேல்யூ என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டோடைய வேல்யூ என்னது? 3 இன்டூ கரெக்டா 10 to the power of 8. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்? நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க. n is equal to 150 into 5500 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 825. சரியா? 825,000 கிடைக்கும். ஓகேவா? இன்டூ 10 to the powerல என்ன இருக்கு? 10 இருக்கா? -10. இப்போ இருக்கிறது 10 power -34, 10 power 8 என்ன ஆகும்? 10 power -26 ஆகும். அது அப்படியே மேலே ஏறி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 10 power +26 வரும். புரிஞ்சிச்சா? ரைட். கீழே பாருங்க. இப்போ இந்த நம்பர் 6.626 into 3 பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 19.878ன்னு கிடைக்கும். கிளியரா? புரிஞ்சிச்சா? இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. இங்கே தான் மெயின் ட்விஸ்ட். இந்த டிவிஷனை அடிஷனை, தட் இஸ் இந்த டிவிஷனை ஈஸியாக பண்ணுறது தான் நம்ம லாக் அண்ட் ஆன்டி லாக் யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? இதுக்கு நான் என்ன எடுக்க போகிறேன்? இதுக்கு என்ன எடுக்க போகிறேன்? நான் லாக் எடுக்கணும். இதுக்கு என்ன எடுக்கணும்? நான் லாக் எடுக்கணும். அப்புறம் ஃபைனலாக வரதை என்ன பண்ணணும்? நான் ஆன்டி லாக் எடுக்கணும். அப்போ அது எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா 825 இன்டூ 10 to the power of 3ன்னு போடலாமா? இந்த வேல்யூ மட்டும். எஸ், போடலாம். இன்டூ இது எனக்கு என்ன ஆகும்? 10 power 26 10 power -10 என்ன ஆகும்? எனக்கு 10 power +16 கிடைக்குமா? எஸ், கிடைக்கும். டிவைடட் பை என்ன ஆன்சர் எனக்கு? 19.878. அப்போ இதுக்கு நான் லாக் கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? இதுக்கு கண்டுபிடிக்க, ஏன்னா இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்ல. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. 825 ஃபஸ்ட்டு லாக் அந்த நம்பரை எடுத்து எழுதிக்கோங்க. எது கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. இதான நம்மளுக்கு எஸ், இங்கே தானே டெசிமல் இருக்குது. இதுதான் கணக்கு. கரெக்டாக? இதுதான் நம்மளுடைய கணக்கு.
அப்படிதானே? எஸ், அப்படிதான். ரைட். இப்போ பாருங்க, இந்த டெசிமலுக்கு லெஃப்டில் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட் இருக்கு. கரெக்டா? அப்போ 3 டிஜிட் இருக்குன்னா ரூல் படி என்னது, நம்மளுக்கு -1 பண்ணும். -1 பண்ண என்ன ஆகும்? நம்மளுக்கு 2ன்னு வரும். 3 - 1 2. அப்போ 2 பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ 80 செகண்ட் நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு. 8 செகண்ட் இங்க இருக்கு. கரெக்டா? இங்க இருக்கு. ஃபிஃப்த் ஒன் பாருங்க. அப்படியே 80 செகண்ட்ல ஃபிஃப்த் ஒன் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 9165 கிடைக்குது. அப்ப 2.9165 தான் இதோடைய லாக் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? கிளியரா புரிஞ்சு? ரைட். இப்போ கீழே டினாமினேட்டருக்கு என்னது? 19.878 தானே? அப்ப அதுக்கு எப்படி எழுதலாம் நம்ம? 19.878. கரெக்டா? 878. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு லெஃப்ட், டெசிமலுக்கு லெஃப்ட்ல எத்தனை இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. அப்ப 2 - 1 என்ன ஆகும்? 1 வரும். அப்ப 1 பாயிண்ட். இப்போ இது என்ன ஆகும் எனக்கு? 19. 19 எங்க இருக்கு? இங்க இருக்கு. 19 இங்க இருக்கு. அடுத்த டிஜிட் என்னது? 8. 8 இங்க கரஸ்பாண்டிங்கா இருக்கு. என்னன்னு கிடைக்குது எனக்கு? 2967 கிடைக்குது. இது நான் அடுத்து ரவுண்ட் ஆஃப் பண்ணா 8 வரும். மீன் டிஃபரன்ஸ் என்னது? 8. மீன் டிஃபரன்ஸ் என்னது எனக்கு? 8. 8 எனக்கு 17 வருது. அப்ப நான் இதை ஆட் பண்ணனா, தட் இஸ் 2967யும் 17யும் ஆட் பண்ணனா ஐ வில் கெட் 2984. கிளியரா புரிஞ்சுச்சா? இப்போ இங்க பாருங்களேன், இது டிவிஷன்ல தானே இருக்கு. அப்ப டிவிஷன்ல இருந்தா 2 லாக் ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணணுமா? அதை தான் இப்போ நம்ம பண்ண போறோம். கிளியரா இருக்கா? புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 2.9165 கரெக்டா? மைனஸ் 1.2984. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. இது ஒன்னா. ஸோ இதில் ஒன்று போச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு மைனஸ் போகுது. 8ன்னு வருமா இந்த இடத்துல? கரெக்டா? எஸ், கரெக்ட். அடுத்து இங்க எனக்கு என்ன ஆகும்? 9 மேபி 11 ஆகும். 11 இங்க போச்சுன்னா அப்ப 10 10 - 1 என்னது? 10 - 9 1ன்னு கிடைக்கும். இது எனக்கு என்ன ஆகும்? 8ன்னு மாறும். 8 - 2 என்ன ஆகும்? எனக்கு 6ன்னு கிடைக்கும். டெசிமல்ல என்ன வரும்? எனக்கு 1ன்னு வரும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஆன்சருக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஆன்டி லாக் கண்டுபிடிக்கணும். ஆன்டி லாக் கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க, இந்த இடத்துல எனக்கு டிவிஷன் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்? இங்க மைனஸ் பண்ணேன். சப்போஸ் இந்த 2 நம்பர் மேல மல்டிப்ளிகேஷன்ல இருந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மைனஸ் பண்ண மாட்டேன். என்ன பண்ணி விட்டுருவேன்? ப்ளஸ் பண்ணி விடுவேன். இதுதான் ரூல். சரியா? அப்ப இந்த ஆன்டி லாக் கண்டுபிடிக்க போறோம். யாருக்கு? 1.6181க்கு நான் என்ன பண்ண போறேன்? லாக் கண்டுபிடிக்க போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 0.618 இருக்குல்ல, இது முடிச்சிடலாம். 61 தானே நம்ம போகணும். நம்ம கரெக்டா 0.61க்கு நம்ம போகணும்ல. எஸ், ஒரு நிமிஷம். எஸ், நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆன்டி லாக் கண்டுபிடிக்கணும். எந்த நம்பர் கண்டுபிடிக்கணும்? 1.6181. அதோடைய இமேஜ் நான் தப்பாக கிராப் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் இப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ரைட். இப்போ பாருங்கள், இப்போது இந்த டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்களேன். இங்கே இருக்கா 0.61. அடுத்து இதில் 8 எங்கே இருக்குது நம்மளுக்கு? பாருங்கள், மார்க் பண்ணி இருக்கு. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? நம்மளுக்கு 4150 கிடச்சிருக்கா? எஸ். அடுத்து மீன் டிஃபரன்ஸ் எவ்வளோ? எனக்கு 1. அப்போ இதோட நான் 1 ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4151 கிடைக்குமா? இதுதான் என்னுடைய பேஸ் ரிசல்ட். 4151. இப்போ இந்த லாக்ல நம்ம என்ன பண்ணோம்? டெசிமலுக்கு லெஃப்ட்ல எத்தனை நம்பர் இருக்கோ அது 1 மைனஸ் பண்ணி இங்க போட்டோம். இங்க என்ன பண்ணோம்னா, இங்க என்ன நம்பர் இருக்கோ, இப்போ 1 இருந்தா 1 1 + 1 என்னது? 2ன்னு கிடைக்குமா? அப்ப 2 டிஜிட் தள்ளி என்ன பண்ணணும்? நீங்க பாயிண்ட் வைக்கணும். அப்ப இது எப்படி இன்னும் ஷார்ட்டா எழுதலாம்னா 4.151 ஓகேவா இன்டு 10⁻1ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? கிளியரா இருக்கா? ரைட். அப்ப இதுதான் என்னுடைய ஆன்சர். இதை நான் லாக் எடுத்து ஆன்டி லாக் எடுத்து பார்த்தேன்னா ஐ எம் கெட்டிங் ஆன்சர் n = எவ்வளோ ஆன்சர் கிடைச்சது நம்மளுக்கு?
எவ்வளோ ஆன்சர் கிடச்சிது? 4.51 தான் கிடச்சிது. எஸ், அப்போ 4.151 கரெக்டா இன்டூ 10 to the power of 1. கிளியரா புரிஞ்சா? எஸ், புரிஞ்சிருக்கும். இன்டூ இந்த 10 power 3 10 power 16 என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணால் 10 power 19 கிடைக்கும். இப்போ இன்னும் ஃபைனலாக இந்த ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்க. நம்ம 4.15 கரெக்டா 4.151 இன்டூ 10 to the power of 20 photons per second என்னவா இருக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல எழுதணும், சரியா? யூனிட் போடணும், கரெக்டா? photons per second. ஓகே, இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ட்விஸ்ட். இதில் ஏதோ எஃபிஷியன்சின்னு கொடுத்தாங்கல்ல. இந்த எஃபிஷியன்சி எவ்வளோவா? 12% எஃபிஷியன்சியா. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 12% எஃபிஷியன்சி எவ்வளோங்கிறத நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், சரியா? தட் இஸ் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இஸ் ஈக்குவல் டு, கரெக்டா, நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்டூ எஃபிஷியன்சி வேல்யூ ஈட்டா. கிளியராக இருக்கா? புரிஞ்சிச்சா என்ன பண்ணுறோன்ட்டு? எஸ், அப்போ ஃபைனலாக நம்ம இது என்னன்னு சொல்லலாம்? n இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி மாற, எனக்கு எஃபிஷியன்சி எவ்வளோ சொன்னோம் நம்ம? 12/100ன்னு சொன்னோமா? 12/100 இன்டூ என்பியோடைய வேல்யூ எவ்வளோ? தட் இஸ் என்னுடைய வேல்யூ, தட் இஸ் இது என்பியில் நம்மளுக்கு, ஓகே, என்பின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த என்பியோடைய வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ இந்த இடத்துல? 4.15 கரெக்டா 1 இன்டூ 10 to the power of 20. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இந்த ஹோல் ஆன்சர் இன்டூ எதால் பண்ணணும்? இதெல்லாம் நீங்கள் லாக் ஆண்டி லாக் எடுக்கணும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலே யூ கேன் டெல் த ஆன்சர் வெரி ஈஸிலி, சரி? அப்போ நீங்கள் ஃபைனலாக இதில் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர் 4.98 இன்டூ 10 to the power of 19 photons per second. photons per second. So clear-ஆ இருக்கா இந்த ப்ராப்ளம்? இட்ஸ் an important problem. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். பொறுமையாக சால்வ் பண்ணுங்க, யூ வில் த ஆன்சர், சரியா? இந்த லாக் ஆன்டி லாக் எடுக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது லாக் எடுத்தது, இது ஆன்டி லாக் எடுத்தது, சரியா? கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. எக்ஸாமில் கிளியராக போடுங்க. Try to use the logbook as much as possible. Thank you so much.